வெல்கம் டு எஸ்டிவி லைவ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டேரக்டரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதீப் ரங்கநாதன் ஜூலை 25ஆம் தேதி 1993 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா பேர் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவருடைய ஸ்கூலிங் லைஃப் சென்னையில் தான் படிச்சிருக்காரு. ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய காலேஜ் லைஃப்பை ஸ்ரீ சுப்பிரமணிய நாடார் காலேஜில் இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்காரு. அவருக்கு காலேஜ் படிக்கும் பொழுதே சினிமானா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாம். அந்த ஒரு நோக்கத்துக்காகவே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. தன்னோட ஃப்யூச்சர் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி தனக்கு உள்ள டேலண்ட்டை இன்க்ரீஸும் பண்ணியிருக்காரு. வாட்ஸ்அப் காதல், கல்லூரி டைரிஸ், டிவி கதை, லாக், இந்த மாதிரி பிரபலமான ஷார்ட் ஃபிலிம்ஸும் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கிளச் ரிலீஸ் ப்ராப்ளம், பூஜை அட்ராசிட்டிஸ், ஆயுதா, தீபாவளி அட்ராசிட்டிஸ் 1 and 2, இந்த மாதிரி ஃபேஸ்புக்லையுமே நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சில ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஹீரோவாக நடித்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த டீனேஜர்ஸை ஈர்க்கிற வகையில் ஃப்யூச்சர் திட்டத்திற்காக ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணி தன்னோட கவனத்து பக்கம் திருப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா ஜெயம் ரவி மூவியான கோமாளி படத்தை டைரக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கும் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் எல்லாரோட மனசுலையுமே பதிந்த கேரக்டராக தான் இருந்திருக்கு. கோமாளி மூவி எல்லாருக்கும் பிடித்த படமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்பவும் ஸ்பெஷலான மூவின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இறுக்கமான ஸ்கிரிப்டாகவும் இருந்திருக்கு, கவர்ச்சிகரமாகவும் இருந்திருக்கு. இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியோட வெற்றிக்காக பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் 2021 வருஷத்தில் சிறந்த அறிமுக திரைப்பட தயாரிப்பாளருக்காக சைமா அவார்டுமே வாங்கியிருக்காரு. அடுத்து ஒரு 3 வருஷ கேப்க்கு அப்புறமா 2022 வருஷத்தில் தன்னோட சொந்த இயக்கத்தில் லவ் டுடே மூவியும் கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஒரு மூவி மூலம் ஒரு பெரிய திருப்பு முனையையே ஏற்படுத்துகிறாரு. இந்த மூவியில் ஹீரோவாகவே களமிறங்குறாரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இந்த மூவி 5 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மிகப்பெரிய வெற்றியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. வெற்றி மட்டும் இல்லாமல் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி பெற தூண்டுறதுக்கும் இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. நடிப்பு, இயக்கம், திரைக்கதை எழுதுதல், படத்தின் பாடல்களை எழுதுறதுல திறமையான பிரதீப் அதிக பார்வையாளர்களை ஈர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படம் 70 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களை ஒரு முறை நேரில் பார்த்துருக்காங்க. அந்த மூவியில் பார்த்த ரஜினிகாந்த் அவர்கள் கேட்குறாரு, கோமாளி படத்தில் நம்மளை கலாச்சிருப்பீங்களேன்னு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவும் ஸ்போர்ட்டிவாக எடுத்து வாழ்த்தியும் இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்தும் இன்னும் பிரபலமாகிறாரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். பல பேர் முன்னேறதுக்கு நிறைய உதவிகரமான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வளர்கிறதுக்கு அவர் மட்டும்தான் காரணம்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா ஒவ்வொரு படியாக அவர் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டேஜ்லையுமே சொல்லியிருப்பார், முதல் படி தான் கஷ்டம், அதுக்கு அடுத்து வர படி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, எல்லாருமே வரலாம்னு சொல்லியிருப்பார். அந்த ஒரு மோட்டிவேஷனான விஷயம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. தன்னோட 23வது வயசுலேயே இவ்வளவு பெரிய மூவியை டைரக்ஷன் பண்ணி வெற்றிகரமாக கொண்டு வரதுங்கிறது ரொம்பவும் கடினமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவும் சவாலாக எடுத்து நடத்தியிருக்காரு. இப்போது அவருடைய டிராகன் மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ஒரு படமும் வெற்றிகரமான நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நிறைய மூவிஸ் அவர் டைரக்ஷன் பண்ணணும், நடிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு வந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.